Semi-final number 1 between Ashland vs GSCC. So GSCC got on strike like Yugand and first ball Roshan start பண்றாரு and boundary start பண்ணிருக்காங்க இங்க டீம் GSCC. So இது 4 ஓவர் மேட்ச் டியூ டு பேட் லைட். ஓ சேம் மேட்ச் அண்ட் ஸ்லோயர் ஹேண்ட் போட்டு டெஸ்ட் பண்ணிட்டாங்க டாட் பால். சேம் மேட்ச் நல்லா ஏத்தி போட்டு மீண்டும் ஒரு டாட் பால் கிடைச்சிருக்கு. இங்க ஒரு பவுண்டரி எடுத்து நல்லா கம்பேக் ரோஷன் அவர்கிட்ட இருந்து. சுவிட்ச் அன்னிக்கு அண்ட் பால் பின்னாடி. ஸோ ஓடி தான் எடுக்கணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. அன்ஸ்ட்ரைக்கு பிரவீன் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் ஃபீல்டரும் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மேட்ச் அண்ட் ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஓ ஆஃப் கட் அண்ட் டாட் பாலோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ ஒரு ஓவருக்கு 7 ரன் ஆடிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் அதை ஒரு பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பால் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் ஒரு பீக் பண்ணியிருக்காரு. ஓ ஃபீல்டரை தாண்டி இருக்கு அண்ட் யோ ஜமான் செமியில் பிரவீன் அவர் பேட்லேருந்து லெக்கில் போட்டிருக்காங்க. ஒயிட் பால் அண்ட் ஒயிட் ப்ளஸ் 1 குயிக்காக ஓடி இருக்காங்க. இந்த நிக்கன் கான் வெளியே வந்த பால் அவரை எடுத்து ஓடி அண்ட் விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே நம்பர் 3ல நியூமேன் அமர் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் சுவிட்ச் ஹைட் ஏற்றி விட்டுறாரு. டிஸ்டன்ஸ் சுத்தமாக போகவில்லை அண்ட் ஓடல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ அடி லெக்ல சரியான பிக் பிரவீன் அவர்கிட்ட இருந்து. பட் பால் போல அண்ட் வெல் டேக் ஆகாது. விக்கெட்டில் மட்டும் லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே GSCC. நம்பர் 4ல நியூமேன் யுவராஜ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் சுவிட்ச் அண்ட் நல்ல கனெக்ஷனா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ 22 ரன் ஆடிருக்காங்க 3 ஓவருக்கு. 2 ஓவருக்கு 3வது ஓவர் கண்டினியூ பண்ண சாம் வந்திருக்காரு. சுவிட்ச் அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சுவிட்ச் அண்ட் நல்லா உள்ள குத்தி திருப்பி இருக்காரு. மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கு. திரும்பி வரல கிடையாது அண்ட் உள்ள ஜீவான் கிடச்சிருக்கு. ஓ நிக்கன் கான் அண்ட் ஃபைனலாக 3 டாட்டு ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்கு. விக்கெட் நம்பர் 3 லூஸ் பண்ணுறாங்க டீம். இங்கே நம்பர் 5ல நியூமேன் சஞ்சய் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் சாம் கிட்ட இருந்து ஸ்டெப் டவுன் அண்ட் டாட் பால் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் திரும்பி வரல கிடையாது அண்ட் பைஸு ஓ டேரக்ட் படல. இப்போ அது 2ஆக மாறிடும். ஓ பைஸில் ஒரு 2 அண்ட் 3 ஓடுவாங்களா? ஒரு 2. ஸோ 3 ஓவருக்கு 25 ஆடிருக்காங்க. லாஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட் பால் உள்ளே குயிக்கராக வந்திருக்கு. நிக்காச்சு ஓடுறாங்க. இல்லை ஒரு பைஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு சரியான மேட்ச்சு அண்ட் குயிக்காக ஓடிடுவாங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஃபுல் டாஸ் பால் அண்ட் கனெக்ஷன் இல்லை சுவிட்சில். நல்ல ஸ்டாப்பு அண்ட் போலர் 2 குயிக் த்ரோ. ஓ எடுக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு டவுன் மட்டுமே. சுவிட்ச் அண்ட் மேலே பட்டிருக்கு. லெக் பாய்ஸில் ஒரு சிங்கிள் மட்டுமே. அண்ட் உள்ள வந்திருக்கு. நிக்காச்சு வர்றாங்க அண்ட் சஞ்சய் தோட விக்கெட் இந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. சுவிட்ச் அண்ட் சிக்கு மேலே வந்திருக்கு அண்ட் அங்கே போலர் 2க்கு போனோம் அண்ட் விக்கெட்டோட கம்ப்ளீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 டீம்ஸ்க்கு இருந்தோம். ஸோ டார்கெட் 31 கொடுத்துருக்காங்க GSCC ஆஷ் லெவன்ஸ்க்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் ரோஷன் இருக்காரு மற்றும் ஃபஸ்ட் ஓவர் வந்து யுவராஜ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்கில் ஹிட்டு அண்ட் கையில் விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் ஆஷ் லெவன்ஸ். சரி ஃபஸ்ட் பால் ஆன் ஸ்ட்ரைக்கில் அருண் நம்பர் 3ல உள்ள வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் சிங்கிள் மேட்ச் நல்லா குயிக்கராக வந்திருக்கு. பேட்ஸ்மேன் நினச்சதோட டாட் பால் நல்லா உள்ள வந்திருக்கு அண்ட் ஓ டேரக்ட் மட்டும்தான் விக்கெட்டு. ஒரு சிங்கிள் மட்டுமே பைஸில். அண்ட் ஸ்ட்ரைக்கு பிரேம் வந்திருக்காரு. அவருக்கான ஃபஸ்ட் பால் லோ லாஸ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் ஹிட் பண்ணியிருக்காரு. பியூர் கேப்பு அண்ட் பவுண்டரி கிடச்சிருக்கு ஃபார் த டீம் ஆஷ் லெவன்ஸ். ஓ ஆஃப்ல திரும்பி சென்ட்ரில் வெட்டி விட்டுருக்கான். சிங்கிள் அண்ட் டபுள். ஓ தனியாக ஓடி இருக்காரு அண்ட் ரன் அவுட்டை மிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் யார் விக்கெட்
அவருக்கே தான் கொடுத்துருக்காங்க. அருண் தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் தெளிவாக போட்டு போயிருக்காரு. இதில் ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண யுகந்த் வந்திருக்காரு. அண்ட் 6 ரன் ஆடி இருக்காங்க. இன்னும் 25 கிட்ட ஆடணும். ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஷாக் முயற்சி. நீங்கள் ஃபார்வர்டு வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. சுவிட்ச் அவ்வளோ போட்டிருக்காரு. டாட் பால். டெட் பால்னு நினைக்கிறேன். டெட் பால் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. பால் ஆலாம் தெரியாது. ஸ்டேட் டட் பால் மட்டுமே. நான் ஒரு பால் சரியான லைன்லேருந்து டாட் பால் மட்டுமே. மீண்டும் மீண்டும் ஒரு டாட் பால் ஸ்பெல்லில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு யுகந்திங்க. ஸோ 2 ஓவருக்கு 8 ரன் ஆடி இருக்காங்க. 3வது ஓவரோட ஃபஸ்ட் பால். இன்னும் 23 ஆடணும் 2 ஓவருக்கு. சரியான முயற்சி. அண்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. ஒரு சிங்கிள் அண்ட் குயிக்காக ஓடுறாங்க. அண்ட் டைரக்ட் ஹிட் பட்டிருக்கு. அண்ட் சைடு விக்கெட், தேர்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் ஆஷ்லாண்ட்ஸ். ஒரு ஷார்ட் பால் அண்ட் ரெட் பால் சிக்னல். Full toss ball and stepped out by Arun Orchid and the huge pick. Stepped out and will add that ball. திரும்பி ஷாக் முயற்சி and straight to the fielder. ஓடல டாட் பால் மட்டுமே. சரி சன் கீப்பர் உள்ள தவற விட்டுருக்காங்க. ஸோ பைஸில் ஓடல ஸ்டே சொல்லியிருக்காரு. டாட் பால் மட்டுமே. ஆஃபில் வரிட்டு அண்ட் குயிக்காக ஓடுறாங்க. நல்ல ஒரு ஸ்டாப்பாங்க. ஃபீல்டருக்கு காலில் எதுவும் இன்ஜூரி. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஒரு ஓவருக்கு வெற்றி பெறணும்னா தேவை 15. சிங்கிள் சன் கீழே வந்திருக்கு பைஸில். விக்கெட்டா அண்ட் பால் போல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 14 ரன் வேணும் 5 பாலுக்கு. சிங்கிள் மேஸ் அண்ட் உள்ளே விட்டுருக்காங்க. தனியாக ஓடி வந்திருக்காரு பேட்ஸ்மேனு. ரன்னிங் ரேஸா அவர் ஜெயிச்சிருக்காரு. அண்ட் மனோஜ் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பேர் ஆடி அருணிட்டார். மேக்ஸிமம் திரும்பி ப்ரெஷர் இப்போ ஜிஎஸ்சிசி பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ 3 பாலுக்கு தேவை 8. மேக்ஸிமம் ரொம்ப பெருசு கிடச்சிருக்கு. ஸோ 2 பாலுக்கு தேவை 2. ஷாட்டு டீம் ஃபர்ஸ்ட் டீமாக ஃபைனல் கூட குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் ஜிஎஸ்சிசி.